ஸோ இந்த அன்கான்சியஸான 2 பேர்த்தையும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சரில் படுக்க வச்சு டயக்னைஸ் பண்ணுறாங்க. டயக்னைஸ் பண்ணிட்டு ஒவ்வொரு டெஸ்ட்டை எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த போலீஸ் ஆஃபீஸர் உள்ள என்டர் ஆகி இந்த இவங்கள்ட்ட கேட்குறாங்க, சார் என்னாச்சு, எதை எனிதிங் ராங்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ அந்த அங்கே இருக்கிறவர் சொல்கிறாரு, ஸோ அவர் சொல்கிறாரு, ஸோ எவ்ரி திங் இஸ் நார்மல், பல்ஸ் ரேட் அண்ட் ஹார்ட் பீட் எவ்ரி திங் இஸ் நார்மல்னு சொல்கிறாரு. சொல்லிட்டு இருக்கும்போது இந்த 2 ஃப்ரெண்ட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா கான்சியஸ்னஸ் ஆகி அப்படியே கண்ணு முழிச்சு பார்க்குறாங்க. முழிச்சு பார்த்தா அந்த குக்கோட ஃபேஸ் வந்து 2 ஃபேஸே தெரியுது. 2 ஃபேஸை தெரிஞ்சு இவங்க கொஞ்சம் ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்காங்க. ஸோ அது வரைக்கும் வந்து இவங்க அமானுஷம் ஏதோ பிரச்சனையில் மாட்டின மாதிரி தெரிஞ்சு இப்போ வந்து சூழ்ச்சி வலையில் மாட்டியிருக்க மாதிரி உணரப்படுறாங்க. ஸோ உணர்ந்துட்டு கேட்குறாங்க, ஸோ எதுக்காக எங்களை இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க, நீங்களே யாருன்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ அவங்க சிரிச்சிட்டே சொல்கிறாங்க, வி ஆர் ட்ரிப்ளெட்ஸ், நாங்கள் 3 பேர் ஒன்றா பிறந்தவங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த ஃபோட்டோவில் பார்த்தவர் அப்படின்னு சொல்லும்போது அவர் ஹி வாஸ் அவர் பீலோட பிரதர், அவர் வந்து ஹீஸ் நோ மோர் அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு நாங்கள் வந்து 3 பேருமே சயின்டிஸ்ட்டு, நாங்கள் சாகாவரத்தை நோக்கி நாங்கள் பயணிச்சிட்ருக்கோம். அதுக்கு நடுவில் வந்து எதிர்பாராத விதமாக இந்த கோவிட் 2020 வந்ததில் வந்து எங்கள் பிரதர் வந்து தவறிடுறாரு. ஸோ இப்போ நாங்கள் 2 பேரும் வந்து அவரோட எண்ணத்தை வந்து நாங்கள் நிறைவேற்றுறதுக்காக நாங்கள் இந்த சாகாவரன்றதை நோக்கி நாங்கள் பயணிச்சிட்ருக்கோம். ஸோ எங்களை எதுக்கு இங்கே கூட்டிகிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எங்களை ஏன் டிஸ்டர்ப் பண்ணுறேன்னு கேட்குறாங்க. ஸோ நாங்கள் உங்களை வந்து எங்களோட டெஸ்ட்டுக்காக நாங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன டெஸ்ட்டுங்கும் போது சொல்கிறாங்க, ஸோ இப்போ இருக்கிற யங்கர் ஜெனரேஷன் எல்லாமே மிட் நைட்டில் வந்து ஜங்க் ஃபுட் சாப்பிட்றாங்க. ஸோ அந்த ஜங்க் ஃபுட்ஸ் சாப்பிட்றதுனால என்னென்ன ப்ராப்ளம்ன்றதை நாங்கள் அனலைஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நீங்கள் சாப்பிட்ட ஃபுட்டில் வந்து நாங்கள் ஒரு மெடிசன் வந்து மிக்ஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அது எப்படி எஃபெக்டாக இருக்குது, உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் ஆகுது தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் உங்களை ஃபாலோ பண்ணிவிட்டு உங்கள் வீட்டுக்கு வந்து நான் உங்களை பார்த்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ அந்த 2 ஃப்ரெண்டில் ஒருத்தர் கேட்குற அந்த பிளட் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அது என்னோட ரிசர்ச்க்காக வச்சுருந்தேன், என் பேக்கில் வந்து கீழே விழுந்துருச்சு. ஸோ அதை வந்து நான் அங்கேருந்து நான் அப்படியே பார்க்காம வந்துட்டேன். ஸோ அந்த பிளட்டை வந்து பார்த்துட்டு தான் கூர்க்கா வந்து போலீஸ் ஆஃபீஸருக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஸோ இவங்க எல்லாருமே எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ இந்த நடந்த விஷயத்தை பற்றி நீங்கள் எதுவுமே வெளியே போய் சொல்லக்கூடாது ஸோ அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அங்கேருந்து கிளம்புறாங்க. ஸோ திஸ் இஸ் மை ஸ்டோரி. இந்த ஸ்டோரி பற்றின உங்கள் கருத்துக்கள் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் யூடியூப் சேனல் கிட்டி முட்டி. தேங்க்யூ.